எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் நடக்குதான்னு சொல்லுங்கள். எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது, ஏன் உன் பொண்டாட்டி வீட்டில் இந்த வேலை கூட செய்ய மாட்டாளா, வேலைக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் வீட்டில் வேலை செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவே அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்த டைமில் நான் வந்து வீட்டில் இருந்தேன், அதுவும் கை குழந்தைய வச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அப்பயும் வந்து ஏன் உன் பொண்டாட்டியால் இந்த வீட்டில் தானே இருக்கா, இந்த ஒரு வேலையை கூட செஞ்சு வைக்க முடியாதா, நான் வேலைக்கும் போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கும் வந்து வேலை செய்யட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல, ஏன் நானும் பொண்ணு தான், நானும் வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு தான் வரேன், வீட்டுக்கும் வந்து வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்தால் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களா? பத்தாததுக்கு நம்ம சாப்பிடும்போது விக்கிக்கிட்டு செத்தாலும் சரி, புருஷன் வந்து தண்ணி மொண்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா போதும், ஊரில் இல்லாத மூஞ்செல்லாம் அது மூஞ்சில் தான் தெரியும், அவ்வளோ வந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். உன் பையன் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இங்கே இருக்கிற பொருளை கூட அந்த நவுத்தி வைக்கக்கூடாது. ஊரா விட்டு பிள்ளைங்கன்னா நீ இஷ்டத்துக்கும் பேசுவியா? எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா? கடவுள் புண்ணியத்தில் நான் இப்போ அந்த டார்ச்சர்லேருந்து வெளியே வந்துட்டேன்.